அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுறா ஊஞ்சலிலே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுறா ஊஞ்சலிலே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பட்டுக்கரு பட்டி வண்ண சேல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா தார முடங்கிட ஊருவனங்கிட அங்காளி ஆடுறா ஊஞ்சலிலே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓர விழிகளில் இறங்க சிந்திட ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக உன் ஊஞ்சல். பாவடராயனும் பன்னிரு கையனும் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். குண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மாவாணி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாண்டேஸ்வரனும் மயனும் ஹரியும் காலங்கள் கிட்டால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த கண்ணியரும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சப்த முனிகளும் சன்னதி வாசலில் காவல் இருந்தால் ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல். ஆடுக உன் ஊஞ்சல் அம்மா ஆடுக ஒரு 42 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரச மரம் வேப்ப மரத்தை நடராஜ பிள்ளை உரகடம் சேர்ந்த நடராஜ பிள்ளை என்றவர் இந்த வேப்ப மரம் இது அரச மரத்தையும் வச்சாரு. இங்கே வந்து தினமும் ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து தினமும் இந்த தண்ணியை ஊற்றி அப்படியே வழிபட்டாங்க. 2 மரமும் உருவாச்சு. அப்போ இந்த அரச மரமும் இதுவும் உருவாகும் போது அங்கே ஒரு புத்து, அது பக்கத்துலேயே புத்து உருவாச்சு. அந்த புத்து உருவாகாம அதில் அம்மன் இருக்காங்க, அதில் வந்து நாக வடிவத்தில் அம்மன் இருக்காங்கன்ற ஒரு இதுவாகி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து மகாபலிபுரத்துல இருந்து இது வந்து இப்போ இருக்கிறது வந்து 3வது அம்மன். இதுக்கு முன்னாடி இருந்தால் இது இருக்காங்க ஆதி கருமாரி இந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு அம்மன் அது இருக்காங்கல்ல, இந்த அம்மனுக்கு முன்னாடி இந்த பக்கம் வாங்க இன்னும் கொஞ்சம். அந்த அம்மனுக்கு முன்னாடி ஒரு அம்மன், 3 அம்மனுக்கு முன்னாடி மகாபலிபுரத்துல இருந்து மாட்டு வண்டி மூலியமா நம்ம ஆலயத்துக்கு வர வச்சாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அப்புறமா ஊர் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து தலைவர் செயலாளர் முறைப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரா சேர்ந்து எல்லாரும் இது பண்ணி இன்று இளைஞர்களாகிய செயலாளர் வாங்கினா அப்படி முன்னாடி வாங்கினா செயலாளர் கோயில் பொறுப்பாளர் நாங்களாம் வந்து கமிட்டி உறுப்பினர்கள் அண்ணெல்லாம் தான் வந்து எடுத்து இன்னைக்கு வந்து முன்னே எடுத்து செய்கிறாங்க. இந்த கோயில் வளர்ச்சி இன்னும் அடையணும், எங்களோட இது அதுதான். வணக்கம், என் பேர் சங்கர். நான் அந்த கோயிலில் வந்து பொறுப்பாளராக இருக்கேன். இந்த கோயில் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பழமையான கோயில். முதல்ல இந்த இடத்துல வந்து ஒரே பனைமரமும் இது ஏரி கரை. இது வந்து கோயிலே கிடையாது. இங்கே ஒரு புத்து இருந்தது, மண் புத்து. ஒரு வயசான அம்மாவுக்கு சாமி வந்து சொன்னாங்க இங்கே வந்து ஆத்தா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே 2 தலை நாகம் ஒன்று வந்து அந்த புத்துல தென்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சின்னதாக குடிசை வச்சு அந்த ஆத்தால இது பண்ணாங்க. அந்த அம்மா வந்து இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. காந்தி நகர்னு ஒரு இடத்துல நடராஜ பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், பெரியவர். அவர் வந்து கணத்துல போட்டு அங்கே வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் வைக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் தூக்கவும் விடல அந்த அம்மா. அதுக்கப்புறம் தான் இங்கே அந்த அம்மாவுக்கு சாமி வந்தோடனே இங்கே வந்து குடிசையில் வச்சாங்க. குடிசையில் வச்சுட்டு 2007 அப்போ நாங்கள் முதல் கும்பாபிஷேகம் பண்ணோம். முதல் கிழக்கு பார்த்த மாதிரி இருந்தது அந்த அம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கம் மேற்க பார்த்த மாதிரி வச்சு முதல் கும்பாபிஷேகம் 2007 பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக 2021 திருப்பி இன்னொரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போ அதுக்கு அந்த 2007 பண்ணும்போது பழைய அம்மன் வந்து சின்னதாக இதுவாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக பின்னமாக இருக்குன்னு சொன்னதுனால சரி அந்த உள்ளே இருக்கிற அம்மனு கீழே வச்சுட்டோம்.
அதுக்கப்புறம் ஐயர் சொன்னார் அதெல்லாம் இருக்கக்கூடாது, அது வந்து இதுன்னு சொன்ன உடனே இப்போ அந்த அம்மாவை வெளியே எடுத்து இதை இங்கே வச்சிருக்கோம். ஆதி வாராகின்ற ஆதி கருமாரின்றவங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் வருஷம் ஃபுல்லாக நல்லா நடக்கும். எல்லா மாதத்துலையுமே அமாவாசையில் வாராகி பூஜை நடக்கும், சங்கர சதுர்த்தி நடக்கும், அப்புறம் பௌர்ணமிக்கு தேர் ஊர்வலம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்லா சிறப்பாக இருக்கு. ஸ்ரீதேவி கருமாரியன் ஆலயம் இது நம்ம ஆலயத்தில் தான் இருக்கோம். இது வந்து லட்சுமி நகர் உருவாகினதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஆலயம் உருவாச்சு. இந்த கோவிலில் வந்து எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்லாதவங்களும் சரி, அப்புறமா வந்து கணவன் மனைவி பிரிஞ்சவங்க எல்லாம் இந்த கோயிலில் வந்து வந்தவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ரொம்ப இந்த கோவிலை இன்னும் சீரம் சிறப்போடு ஒரு வருஷம் ஆண்டு திருவிழாவுக்கும் தங்களால் முடிஞ்சதை காணிக்கையாக செலுத்தி இன்னும் கோயில் நல்லா சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அது இல்லாமல் இந்த வருஷம் இந்த கும்பாபிஷேகத்திலிருந்து ஆதி வராகியின் வச்சிலிருந்து எந்தெந்த ஊர்லேருந்தோ இந்த வராகி சாமியை வந்து ஹோமத்துலேயும் சரி இந்த கோயில் இதுலேயும் சரி வந்து பங்கு பெறாங்க. சர்பம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு சர்பம். இப்போ அதில் அப்பயே நாங்கள் பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு இந்த இடத்துல வந்து அப்படின்னாங்க. இது அதுலேருந்து நாங்கள் திருப்பி ஒரு 7 வருஷமா போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு வராகி ஹோமத்துக்கு கூட பெரம்பூர், திருவான்மியூர், மாதாவரம் இந்த சைடு சர்க்கிள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இது வராங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வருது, குழந்தை பிறகுது, பிரிஞ்ச தம்பதியர் வந்து ஒன்று சேர்றாங்க, கல்யாணம் இது நினச்சி 3 அமாசை இதுக்கு வந்து ஹோமத்துக்கு வந்து கலந்துங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இங்கே அது மாதிரி எதுவும் கிடையாதுங்க. இதுவரையும் இல்லை. முதல்ல இருந்தது, முதல்ல அம்மனே வந்து வெளியே வரா மாதிரி இது சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது மாதிரிலாம் இல்லை. நல்லபடியாக இந்த ஊர் மக்களை நல்லபடியாக காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன வேண்டுதல் நடந்தாலும் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமண தடை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த வேண்டுதல் இங்கே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறுது. அதுக்கேற்ற மாதிரி வருஷம் ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க, அதிகமாக வராங்க. இந்த ஆடிப்புற திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம்லாம் கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. எல்லாம் என்ன காரணம்னா வேண்டுதல் நிறைவேறுது. அவங்க என்ன நினச்சிட்டு வந்தாங்களோ அது எல்லாமே நிறைவேறுது. அதுக்காக தான் தேவியா கருமாரியம்மன் ஆலயம் ஒரடம் கிராமத்தில் அமர்ந்துள்ள ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு வேண்டுதல் நினச்சிட்டு வந்தவங்களுக்கு எல்லா வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறியிருக்கு. வாராகி அம்மனோட 11 வாரத்துக்கு வருவாங்க. அந்த 11 வாரத்தோட அவங்க வேண்டின்னு வர நிகழ்ச்சியெல்லாம் கரெக்டாக நடக்குது. நம்ம கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு கல்யாணம் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் இது 38வது வருஷத்து திருவிழா, ஆடி திருவிழா. ஒரு வருஷமாக ஒரு நிகழ்ச்சிக்கும் இருக்க ஜனங்க வந்து கூடுதலாக தான் வராங்க. அது வந்து இப்போ அது இல்லாமல் தீர்த்தட்டி திருவிழா நடக்கும். வாராகி அம்மனுக்கு வாரம் நடக்கும், மாதம். சண்டி ஹோமன்றது வந்து ஒரு வருஷத்தில் இது 5வது வருஷமாக நடத்தின்னு வரோம். இந்த சண்டி ஹோமன்றது வந்து ஒரு 5 ஊர் சேர்ந்த ஜனங்கள் வந்து நல்லபடியாக திரும்ப பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நிறைய கோயிலில் நடக்காது. சாதாரணமாக ஆரம்பித்தோம். இனி மக்களோட உதவியோட, பக்தர்களோட உதவியோட, தாய்மார்களோட உதவியோட நல்லா சிறப்பாக நடக்கும். என் பேர் அதிப்ரியா. நான் எங்கள் வீடு கிட்ட தான் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். போன வருஷம் இதே நாள் வந்து மடி கட்டிட்டு போயிருந்தேன். இந்த வருஷம் 7 மாதம் நின்றுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வமே கருமாரியம்மன் தான். நான் எவ்வளோ கஷ்டம்னாலும் நான் இங்கே தான் வருவேன். ஸோ நான் என்ன வேண்டுனாலும் எனக்கு அம்மா செஞ்சு தருவேன். சுதாகர் கோயில் வச்சுங்கண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கூட்டம், சாமியை சூப்பரா பார்த்தோம், நல்லா பூஜை பண்ணாங்க, ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏரிக்கரையில வாரி கொடுப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஏதும் குறை இல்லை என்னோட மந்துல சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அன்னப்படையில அள்ளி இறைப்பவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே.
மண்ணு குவியலில் மாதவன் செய்த பின்னாடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா மாசினி நதியில் மாசான வந்தவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பேசினபடியே ஆசி கொடுத்து ஆடுறதாய்க்கு ஆனந்தமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆடு என்று அழைக்கக்கூடியவன முருகன்குடி நட்சத்திரத்தில் கண்டு அம்மாவுக்கு சீர்கொண்டு வந்து அம்மாவுடைய மடியில குலப்பெயர் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கோம். இப்ப அம்மாவுக்கு அந்த குலப்பெயரை சேர்க்க போறோம். குலப்பெயர் சேர்க்கும் போது எல்லாரும் மனசுல பிரார்த்தனை பண்ணீங்க. அவர்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ இந்த நேரத்தில் அம்மா ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பா என்றது ஒரு பெரிய உறுதி. அதனால இப்ப அம்பாளுடைய மடியில கட்டப்பட்டிருக்கின்ற மணப்பெயர் அம்மா மடியில தெரியும் நினைக்கிறேன். எல்லாருமே இப்ப பூஜை பண்ணி அத மடி கட்டுறதற்காக அம்பாளுடைய மடியிலிருந்து இங்க பிரசாதமாக சமர்ப்பணம் செய்து அதன் பிறகு தீபாராதனை இல்லாதவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் அம்மாவோட மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு மடியில அந்த கௌரி மாமி அருமையா இருந்து 4 பேரா இருந்து மடி கட்டும் போது மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு மடி கட்டுவாங்க. அந்த மணப்பெயருடைய விசேஷமே அதுதான். இப்ப அம்மாவுக்கு அந்த பூஜை பண்ணும்போது எல்லாரும் மனசுல பிரார்த்தனை பண்ணீங்க. இப்ப அங்க பூஜை பண்ணுவேன். அந்த பூஜை பண்ணி அந்த இடத்துல நிவாரணம் பண்ணி அந்த பயிரை அம்மாவுக்கு இப்ப சமர்ப்பணம் பண்ணுவோம். எல்லாரும் பேசாம அமைதியா இருந்து பிரார்த்திக்கணும்னு கேட்டுருவோம். ஊஞ்சல் அம்மா ஆடுக ஊஞ்சல். ஆடுக ஊஞ்சல் அம்மா ஆடுக ஊஞ்சல். அங்காளி ஆடுவது ஆனந்தமே இந்த அண்டம் முழுதுக்கும் ஆனந்தமே. அம்மா ஆதி பராசக்தி ஆனந்தமே அவ 1000 கண்ணுக்கு ஆனந்தமே. அம்மா இட்ட அடிக்கெல்லாம் ஆனந்தமே 7 லோகமும் ஆனந்தமே. அந்த உற்சவ காலிக்கு ஆனந்தமே இந்த ஊருக்கு என்னாலும் ஆனந்தமே. தாயே எக்கால தேவிக்கு ஆனந்தமே ஏகாந்த நாயகி ஆனந்தமே ஐயம் விடாரிக்கு ஆனந்தமே அந்த பூதங்கள் காண்பது ஆனந்தமே அம்மா ஒய்யார காலிக்கு ஆனந்தமே அவ ஒங்கார மேனிக்கு ஆனந்தமே ஔஷதமானவு ஆனந்தமே அங்காளி நினைவே ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே. அங்காளி என்றென்றும் ஆனந்தமே மலையனூருக்கு ஆனந்தமே அவள் மக்கள் எல்லோருக்கும் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே. அங்காளி தாய்க்கு ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே. அம்மாவாசை ராத்திரி நேரம் அங்காளி ஆடுற ஊஞ்சல். ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. அம்மா எல்லாரும் மனசு நல்லா பிரார்த்தனை பண்ணி அம்மாவுடைய ஸ்லோகி சொல்ல முடியாது. தேவி மகாத்மிகள் அம்மாவுக்கு ஒரு 7 ஸ்லோகம். 7 ஸ்லோகம் சொல்லும் போதும் எல்லாரும் பேசாம தங்களுடைய பிரார்த்தனை அம்மாவுல சேர்க்க வேண்டும். ஞானினாம் ஸ்ரீதேவி பகவதீனா வராதாரிஷ்யமாயா மகாமாயா பிரேட்சதே दुर्गेष्मिदा हरदवीरवरेणदन्दोः सस्तेष्मिदामधिपति मधुभाण्डदारे दारिद्र्यदुःखभयकारणेकातदन्या सर्वोपकारकरुणार्थदे
சரண்யே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணி सर्वस्याप्य हरे देवी नारायणि नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेदे सर्वशक्ति समन्विते भये विस्रायिनो देवी दुर्गे देवी नमोस्तुते भोगानसेनानवकं दुष्टा पुष्टादिकामान् सकलान् भीतान् त्वमाश्रितानान् विपल्लनान् त्वमाश्रिताभ्यां श्रीरां प्रियामे सर्वाभाना प्रथमं त्रैलोक्यस्यागेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्देवीनादरो அப்படியே அம்மாளே எல்லாரும் பாருங்க எல்லாம் வல்ல அம்பிகையின் ஸ்ரீதேவி கருமாரியம்பிகையின் ஆலயத்தில் திருவாடிபூரத்தில் சந்தியா காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னையின் சாதகமலத்தில் எங்களுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்ய வந்துள்ளோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாவித காரியங்களையும் ஜெயம் செய்து தர வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஞானத்தை தந்தருள வேண்டும். எங்கள் கணவருக்கு உத்தியோகத்தில் உன்னதமான காரியங்களை தர வேண்டும். நாங்கள் ஆயுஷ்பர்யந்தம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். மனரோகங்களும் மனதுக்கங்களும் மனசஞ்சலங்களும் இல்லாமல் இருந்தோறும் மனசந்தோஷத்துடன் வாழ வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கு அந்தந்த வேலையில் நடக்கக்கூடிய எல்லாவித காரியங்களையும் ஜெயம் செய்து தர வேண்டும். அனைத்து கன்னிகா குழந்தைகளுக்கு சுமங்கலிகளுக்கு விவித காலத்தில் சந்தான பாக்கியத்தை தர வேண்டும். குடும்பத்தில் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாவித காரியங்களும் மனசந்தோஷத்துடன் நடத்தி தர வேண்டும். இன்றைய ஆடிபூரத்தில் நட்சத்திரத்தன்று சந்தியாகாலத்தில் நன்மைக்கு எங்களால முடிந்த சீர்களை கொண்டு வந்து அன்னைக்கு பலவித வர்ணங்களினாலே மயிலைகளாலே அன்னையின் கர்ப்பத்தில் முளப்பயிர் பிரிந்து அழைக்கக்கூடிய தானியத்தை அன்னையின் கர்ப்பத்தில் சமர்ப்பணம் செய்து நாங்கள் அன்னைக்கு பலவித புஷ்பங்களினாலே அலங்கரித்து பலவித மந்திரங்களினாலே பூஜை செய்து அன்னைக்கு நாங்கள் எல்லாவித பக்தியுடனும் சித்தையுடனும் உங்களுடைய பிரார்த்தனையை இன்றைய அந்நாளிலே அன்னையின் நாமத்தை மனதினால் நினைத்து வாக்கினால் கூறி செவியால் இழுத்து இருக்கண்களினாலே இருக்கை கூப்பிட்டு எங்கள்
எங்களுடைய பிரார்த்தனையை அன்னையின் பாதகமலத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். எல்லாரும் கண்ண ஒரு நிமிஷம் அம்பாவை மனசுல நினைச்சு பிரார்த்தனை. நல்லதெல்லாம் தரும் என்பது எங்களுக்கு நனவு தரும் பொங்குடலால் எங்கள் மகமாய் கிடைக்கிறாரே. கரும்பையும் சேர்த்தாலே முக்கண்ணிலே தருவார்க்கு ஒரு தினமே எல்லாரும் தருவார் என் தாயிலே. முதலர்கள் மன்னல் கொள்வர அரசு செய்க குறைவிலா துயர்கள் வாழ்க நண்பரே அரங்கள் உண்டு நற்றவர்கள் மேலும் மனித செய்வனீது விளங்குக உலகமெல்லாம் சக்தி மாதாகி கருமாரி மாதாகி ஸ்ரீதேவி கருமாரி மாதாகி